வணக்கம். இந்த வீடியோ சில சேனல்களுக்கு இயக்குனர் அமீர் பேட்டி கொடுத்ததிலிருந்து தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோக்களை பார்க்கும்போது எனக்கு ஒரே கன்ஃபியூஸ். அவர் என்னதான் சொல்ல வர்றாருங்கிறது புரிஞ்சிக்கவே முடியாமல் இருந்தது. முன்னுக்கு பின்னும் மாற்றிட்டு வர்றார். இதுக்கிடையில் பணக்காரங்கள்லாம் தப்பே பண்ண மாட்டாங்க என்பது போல் நான் பரம்பரை பணக்காரன், அந்த காலத்திலேயே டிவிஎஸ்க்கு எதிராக பேருந்து ஓட்டியவருடைய வாரிசுனா, நேர்மையை பற்றி எங்களுக்கா சொல்லி தரீங்க அப்படிங்கிற அவர் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுனது புரிஞ்சு கொள்ள முடியாதது இருந்ததை எல்லாத்தையும் தொகுத்து அவர் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் மாற்றி பேசுகிறாருங்கிறத நம்ம சேனலுடைய பார்வையாளர்களாவது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிற மாதிரி எடிட் பண்ணி கொடுப்போம்னு இந்த வீடியோவை எடிட் பண்ணி தந்திருக்கிறேன். அவர் ஜாஃபரோட பார்ட்னர் இல்லைங்கிறதுக்காக எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிறாரு. பாருங்க, அதை இறைவன் மிகப்பெரியவர். இதில் கூடுதல் செய்தி அப்படின்னா, ஒரு செய்தியும் அவரை பற்றியோ அவர் சார்ந்த இன்னைக்கு குற்ற தொடர்பு உள்ள அந்த தொழில் பற்றியோ துளி கூட தெரியாது. அவருடைய எல்லா ஒவ்வொரு தொழில் தொடங்கும் பொழுதும் பக்கத்தில் இருந்து ரசிச்சுக்கிட்டு அவருடைய உயரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். அவர் மேலே போகிறத இந்த தொழிலும் இறைவன் புறத்திலிருந்து அந்த ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றி அடைய நான் பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஓகே, அண்ணன் எப்படி சொல்கிறது, எல்லாமே அண்ணன்ல எதுவும் இல்லை. அப்போ இருந்து தொடர்ச்சியாக என்னோட உறவு கொண்டு இதுக்கிடையில் அடிக்கடி என்னை வந்து சந்திப்பார், போவார். அவருடைய வீட்டு திருமணத்தில் கலந்துக்கிறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நெருக்கத்தை அதிகமாக்குறதுக்கான சூழல். அப்படி நம்ம தொடர்ச்சியாக பயணிக்கும் பொழுது 2017 நான் சந்தன தேவனை தொடங்குறேன். 21 தான் இறைவன் மிகப்பெரியவன் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை நம்ம தொடங்கிட்ட காரணத்தினால ஓரளவுக்கு அவரை பற்றின 7 வருஷம் ஆச்சு. அவரை பற்றின புரிதல் நமக்கு வருது. இவர் இன்னாரா இருக்காரு, இவர் இங்கே ஒரு லாட்ஜ் வச்சிருக்காரு, இவர் இங்கே ஒரு கடை வச்சிருக்காரு, இங்கே ஒரு தொழில் பண்ணுறாரு. அதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது தான், அதுக்கப்புறமா அரசியல் களத்தில் இருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்சு முழுமையாக இவருடைய பயணங்கள் இந்த மாதிரியாகலாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி தான் 21, 22 தான் நம்ம வந்து 21 தான் தொடங்குறோம். இதில் கூடுதல் செய்தி அப்படின்னா, ஒரு செய்தியும் அவரை பற்றியோ அவர் சார்ந்த இன்னைக்கு குற்ற தொடர்பு உள்ள அந்த தொழில் பற்றியோ துளி கூட தெரியும். அவரோட ஐடி ரிட்டர்ன் பார்த்தா 2 கோடி 3 கோடி வச்சிருக்கத்தானே சார் செய்யறாரு. இன்னைக்கு எடுத்து சொல்றாங்க இல்லையா, அவர் பொருளாதார பின்னணி உள்ளவர் தானே. லாட்ஜ் வச்சிருக்காரு, ஹோட்டல் வச்சிருக்காரு, பிசினஸ் பண்றாரு, வேற சீ ஃபுட் பிசினஸ் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் கம்பெனி வச்சிருக்காரு. எல்லாமே வச்சிருக்கவர் தானே. பொருளாதார பின்னணி உள்ளவர்னு எங்களுக்கு தெரியாம இல்லை, பொருளாதார பின்னணி உள்ளவர் தான். எந்த வகையில் பொருளாதாரம் சம்பாதிச்சாரு வேணா நீங்க கண்டுபிடிங்க. அந்த கண்டுபிடிக்கிற வேலை நம்ம வேலை இல்லை இல்லையா. பிரியாணி கடை திறக்கிறாரு, சலீம்பாய் பிரியாணின்னு சொல்றாரு, டஃப் ஒன்று நடத்துறாரு, இங்க ஒரு டஃப் நடக்குது, இங்க ஒரு டஃப் நடக்குது, என்னென்னமோ தொழில் பண்றாரு அவரு. இன்னும் நிறைய செய்யறதுக்கு தயாரா இருக்காரு, வெளியூர்களில் தொழில் பண்றாரு. அவரை போய் நீங்க என்னெல்லாம் தொழில் செய்றீங்க நம்ம கேட்க முடியுமா? என்னை பொறுத்த மட்டும் புதிய தயாரிப்பாளர்களோட புதிய மனிதர்களோட பயணிக்கிற பழக்கமே கிடையாது. திடீர்னு ஒரு பணக்காரரோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளும் நான் நினைச்சதே கிடையாது. இவர் இல்லை, எந்த பணக்காரரோடையும் நீங்கள் என்னை பார்த்துருக்கவே முடியாது. வியாபார சாதிகள் இதை தாண்டி ஏதாவது ஒரு பணக்காரருடைய நட்புன்னு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா இருக்கவே இருக்காது என்னுடைய வாழ்க்கையில். நான் ரொம்ப தூரம் பணக்காரங்களோட தூரமாக இருப்பேன் சார். எனக்கு மதுரையில் பூர்வீக சொத்து இருக்குது சார். அந்த புலனாய்வு புண்ணியை போய் விசாரிக்க சொல்லுது சார். மதுரையில் பூர்வீகத்தில் நல்ல ஒரு பின்புலத்தில் பிறந்தவன் நான் சென்னைக்கு வந்து திரைத்துறைக்கு வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அதை பூரா அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, பஞ்சம்புழைக்கு சென்னைக்கு வந்தவன் நினைச்சுக்கிறாங்க. அப்பா வச்சுட்டு போன சொத்தை வித்து சாப்பிட்டாலே நான் சாகிற வரைக்கும் சாப்பிட முடியும் சார். மதுரையில டிவிஎஸ்க்கு எதிராக முதல் முறையாக இன்றைக்கு தானே சார் அரசு பேருந்து தனியார் பேருந்தெல்லாம் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி டிவிஎஸ் மட்டும்தான் சார் மதுரையில பேருந்து ஓட்டினவங்க. டிவிஎஸ் கம்பெனிக்கு எதிராக பேருந்து ஓட்டினவர் சார் எங்க அப்பா. இதெல்லாம் நான் புலப்பெருமை பேசணுமா வந்து பொதுவெளியில? டிவிஎஸ் கம்பெனிக்கு எதிராக டிரான்ஸ்போர்ட் நடத்தினவருடைய பையன் நான். அன்றைக்கே டிவிஎஸ் கம்பெனி என்னுடைய அப்பாவுடைய கம்பெனியை வந்து நீங்க மூடிட்டு தனியா வந்து சேர்ந்துருக்கின்றதுக்கு யாருக்கிட்டையும் நான் அடிமையா இருக்க மாட்டேன்னு சொல்லி வந்தவருடைய புள்ள நான். எனக்கு நேர்மையை பற்றி நீங்கள் இவங்க சொல்லி கொடுக்குறாங்களா?
ஓ, டிவிஎஸ்க்கு எதிராக பேருந்து விட்டவங்களும் பணக்காரர்களாக இருக்கிறவங்களும் நேர்மையாளர்களாக தான் இருப்பாங்களோ? போதைப் பொருள்லாம் கடத்த மாட்டாங்களோ? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ஊர்ல சொத்து இருக்கு, என்ன இல்லை? எல்லாரும் நல்ல குடும்பத்தில் இருக்காங்க, நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, என்ன இல்லை? நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்து வந்தேன். அப்போ வீட்டோட உதவியை கேட்க கூடாதுன்னு என் கையை ஊன்றி நான் எந்திரிக்கணும்னு சென்னைக்கு வந்தவன். நான் என் கையை ஊன்றி எந்திரிக்கணும்னு வந்தவன் ரோட்ல படுத்து கிடந்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து கிடந்தேன். இந்த கதையெல்லாம் நான் சொல்றேன். நான் இவன் உடனே பஞ்சமொழிக்கு வந்தவன் நினைச்சிட்டாங்க. இவன் இல்லை, எந்த பணக்காரரோடையும் நீங்க என்ன பார்த்துருக்கவே முடியாது. நான் ரொம்ப தூரம், பணக்காரங்களோட தூரமா இருப்பேன். அப்புறம் மாயவளை திரைப்படத்தில் ஒரு பணம் இருக்குன்னு சொல்றவங்க பச்சை போய் சொல்றாங்க. அவருடைய வெப்சைட்லயோ அல்லது அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்திலேயோ ஒரு 4 படத்தை போட்டுக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அங்கிருந்து தொடங்குது. அப்போ நான் மாயவளியோட பிரஸ் மீட்ல அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது இது தொடங்குது. மாயவளி திரைப்படத்தை ஷூட்டிங் முடிச்சாச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணணும். இன்றைக்கு சினிமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் வரைக்கும் போகணும்னா ஒரு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. அந்த முதலீடை செய்யறேன்னு சொல்லும் போதுதான் நாம மாயவளையில அவரையும் கீழே ஒரு கோ ப்ரொடியூசர்னு விளம்பரப்படுத்துறோம், பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம அறிமுகப்படுத்துறோம். இப்படிதான் நடக்குது. அவருடைய வெப்சைட்லயோ அல்லது அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்திலேயோ ஒரு 4 படத்தை போட்டுக்கிறாரு. மாயவளையில அவரையும் கீழே ஒரு கோ ப்ரொடியூசர்னு விளம்பரப்படுத்துறோம், பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம அறிமுகப்படுத்துறோம். இப்படிதான் நடக்குது. அந்த தொடக்கத்தை தொடங்கி அவர் செக் மூலமா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிஜிகாரருக்கு அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் 8 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாரு. இவ்வளவுதான் நடந்திருக்கு. மாயவளை படத்தை போடல 10 லட்சம் ரூபாய், அதுவும் அக்கௌண்ட்ல. செக் மூலமா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிஜிகாரருக்கு அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் 8 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாரு. இவ்வளவுதான் நடந்திருக்கு. மாயவளை படத்தை போடல 10 லட்சம் ரூபாய், அதுவும் அக்கௌண்ட்ல. மாயவளை திரைப்படத்துல ஒரு பணம் இருக்குன்னு சொல்றவங்க பச்சை போய் சொல்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபே அதெல்லாம் இப்ப தானே, இறைவன் மிகப்பெரியவனுக்கு பின்னாடி தானே. அதுல எல்லாம் நீங்களும் ஒரு பார்ட்னரா இருக்கீங்களா சார்? எதுலையுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில எதையும் ஒளிச்சு மறைச்சு பேசுறதே கிடையாது, பழக்கமே கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் டீ ஷாப் ஏன் ஆரம்பிக்கணும்னு ஒரு தாட் வந்து? டீ இல்ல, கஃபே தான். ரெஸ்டாரண்டா ஓபன் பண்ணாங்க, இது மாதிரி ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க? கஃபே மாதிரி. கஃபே எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்துலுக்கு அதுல இன்னும் அவர் டேலண்டான ஆளவர். அவர் ஆல்ரெடி ஏற்கனவே தீவானியான்னு ஒன்று எக்ஸ்பிரஸ் ஒன்னில் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அரேபியன் ஸ்டைல் ஃபுட்டு பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காரு. ஃபுட் கோர்ட்ல இருக்கு தீவானியான்னு. அவர் தான் இந்த கான்செப்ட் சொன்னார். கஃபே வித் இந்த ஃபுட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒன்று பண்ணுவோன்னு அவர் தான் சொன்னார். அப்போ எனக்கு கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் பண்ணிட்டோம். என்னுடைய வாழ்க்கையில எதையும் ஒளிச்சு மறைச்சு பேசுறதே கிடையாது, பழக்கமே கிடையாது. அந்த ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபே அதெல்லாம் இப்ப தானே, இறைவன் மிகப்பெரியவனுக்கு பின்னாடி தானே. அதுல எல்லாம் நீங்களும் ஒரு பார்ட்னரா இருக்கீங்களா சார்? எதுலையுமே இல்லை. அப்பதான் என்ன பண்றோம், இவரோட சேர்ந்து இந்த தொழில் பண்ணலான்னு தொடங்கும் போது ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஜூகோ அந்த கம்பெனி. இன்னைக்கு எடுத்து சமூக வலைதளங்கள்ல புலனாய்வு புலிகள், போர்டு புலிகள்லாம் சிலர் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த ஜூகோ ஓவர்சீஸ் பிரைவேட் கம்பெனியோட கவர்மெண்டோட இது அபிஷியல் ஒப்புதல். சரிங்களா? இதுதான் அந்த கம்பெனியில எவ்வளவு முதலீடு செய்யப்பட்டிருக்குன்றது. இங்க பாருங்க, வெறும் 100 லட்சம் ரூபாய் தான் முதலீடு. ஒரு கம்பெனி தொடங்குறோம். எப்ப தொடங்குறோம்? 2021 12/9/2021 தொடங்குறோம். நல்லா ஞாபகத்துச்சுங்க. 3 லட்சம் ரூபாய் முதலீடு, 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல முதலீடு செய்யலாம். கரெக்டா? இதுல இங்க பாருங்க, 12/29 முதல்ல நானும் ஜாஃபரும் பார்ட்னரா இருக்கும். அதற்கு பின்னால 22 அப்துல் பாசித் பார்ட்னரா உள்ள வர்றாரு. 8 மாசம் கழிச்சு. ஏன்னா இவரோட பேசிட்டு தான் இதை தொடங்குறோம். இந்த மாதிரியான தொழில்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் தான் முன்னெடுக்கிறேன். இதை அந்த ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபே அதெல்லாம் இப்ப தானே, இறைவன் மிகப்பெரியவனுக்கு பின்னாடி தானே. அதுல எல்லாம் நீங்களும் ஒரு பார்ட்னரா இருக்கீங்களா சார்? எதுலையுமே இல்லை. அவர் தான் இந்த கான்செப்ட் சொன்னார். கஃபே வித் இந்த ஃபுட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒன்று பண்ணுவோன்னு அவர் தான் சொன்னார். அப்போ எனக்கு கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் பண்ணிட்டோம்.
இதுதான் 12/9/2021 31/3/2022 வரைக்கும் உள்ள பினான்சியல் ஆடிட்டிங் ரிப்போர்ட். ஒரு வியாபாரமும் நடக்கல. இல்ல எதுவுமே நடக்காம 8 மாசத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் ஏன் சார் வராது? இல்ல நான் சொல்றது தொடங்கலாம், ஃபியூச்சர்ல தொடங்கலாம்னு ஒரு கம்பெனியை இதெல்லாம் ஃபியூச்சர்ல பிளான். இது 1/4/22 இருந்து 31/3/2023 வரைக்கும் இதுலயும் ஒண்ணு நடக்கல. 1/4/23 டேட்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டேட்ஸ் இறக்குமதி பண்றோம். நம்ம பார்ட்னர், நம்ம நண்பர் அப்துல் பாசித், அவர் அதுக்காகத்தான் இந்த கம்பெனிக்குள்ள சூப்பர்க்குள்ள வர்றாரு. அவருக்காக நம்ம இதை டேட்ஸை இறக்குறோம். 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டேட்ஸ். திரும்ப 1/4/23 8,67,000 ரூபாய் மதிப்புள்ள டேட்ஸ் இறக்குமதி பண்ணுது. ஓகேங்களா? இது 21/4/23 21/4/23 ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டேட்ஸ். 1ஆம் தேதி 1, 21ஆம் தேதி 1. அவ்வளவுதான். இவ்வளவுதான் சார் வந்திருக்கு. இவங்க சொல்ற எந்த இதுவும் இதுல இல்ல. 2 டேட்ஸ் இறங்கியிருக்கு. இந்த தொகை மதிப்புள்ள டேட்ஸ் வந்திருக்கு. அதுக்கான இன்வாய்ஸ் தான் இது. இதெல்லாம் அபிஷியலா இருக்கு சார். 1/4/23 டேட்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டேட்ஸ் இறக்குமதி பண்றோம். டேட்ஸ் திரும்ப 1/4/23 8,67,000 ரூபாய் மதிப்புள்ள டேட்ஸ் இறக்குமதி பண்ணிருக்கோம். 21/4/23 ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டேட்ஸ். 3 லட்சம் ரூபாய் முதலீடு, 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல முதலீடு செய்யலாம். கரெக்டா? ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டேட்ஸ் இறக்குமதி பண்றோம். 8,67,000 ரூபாய் மதிப்புள்ள டேட்ஸ் இறக்குமதி பண்ணிருக்கோம். ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டேட்ஸ். 2 நிறுவனம். ஒன்னு அந்த கஃபே நடத்துறவருக்கு தனி நிறுவனம், அவரு தான் கஃபேயோட ஓனர், அவரு தான் இதுல வர்றாரு. இன்னொரு பார்ட்னரா வரும்போது அவரு இங்க வாங்குறாரு அத. ஆமா, இங்க. ஓகே. அவருக்காக தான் இது இறக்குமதி செய்யும். இந்த பணம் முழுக்க அவரு போட்டு பண்றதா? இந்த 10 லட்சம் ரூபாய் நீங்க குறிப்பிடுறது? 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது. அவருடைய கம்பெனில இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுவது. ஓகேங்களா? அவருடைய கம்பெனில இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுவது. ஓகேங்களா? இந்த 2 காஸ்ட்டுமே, அந்த 10 லட்சம் ரூபாய் அந்த 21ஆம் தேதி நடந்தது, 2க்குமே காஸ்ட அப்துல் தான் கொடுக்கிறாரு. அவருடைய கம்பெனில இருந்து தான் கொடுத்து எடுக்கிறாரே தவிர, நம்ம பார்ட்னர், நம்ம நண்பர் அப்துல் பாசித், அவர் அதுக்காகத்தான் இந்த கம்பெனிக்குள்ள சூப்பர்க்குள்ள வர்றாரு. அவருக்காக நம்ம இதை டேட்ஸை இறக்குறோம். 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டேட்ஸ். கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட தேதியில இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா 2 டேட்ஸ் வந்துருக்கு. இவ்வளவுதான் வந்திருக்கு. அப்ப 24 கரண்ட் இயரா இருக்கு. கரண்ட் இயர் பண்ண வேண்டியவர் இப்ப இல்ல. அவர் இப்ப இல்லைங்கிறதுனால டிரான்சாக்ஷன் நடக்கலையா? அப்ப அந்த அவர் யாரு? பாசிஸ்டா ஜாஃபர் சாதிக்கா? அப்ப இதுக்கு முன்னாடி 10 லட்சத்துக்கும் 8 லட்சத்துக்கும் பேரிச்சம்பழத்தை இறக்குமதி பண்ணது பாசித்துடைய காசுங்கிறாரு. இப்ப அவர் இல்லைங்கிறாரு. யார் அந்த அவரு? காஸ்ட அப்துல் தான் கொடுக்கிறாரு. அவருடைய கம்பெனில இருந்து தான் கொடுத்து எடுக்கிறாரே தவிர, அப்ப 24 கரண்ட் இயரா இருக்கு. கரண்ட் இயர் பண்ண வேண்டியவர் இப்ப இல்ல. இதுதான் நிலவரம். அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த வரவு செலவு குறித்தோ, இப்ப நான் இந்த ஜூகோல இந்த டேட்ஸ் வந்தது போனது, இந்த வரவு செலவு குறித்தோ இதில் தவறான அணுகுமுறைகள் இருந்தா அதை விசாரிக்கிறதுக்கு தான் இன்கம் டேக்ஸ் இருக்காங்க. உங்க தொழில் என்ன? உங்க தொழில் என்ன? யூடியூப். அது என்ன பண்றீங்க? யாருக்கு வேலை செய்றீங்க? யாருக்கு வேலை செய்றீங்க? மக்களுக்காக. எந்த மக்களுக்காக வேலை செய்ய? எந்த மக்களுக்காக வேலை செய்றீங்க? அனைத்து மக்களுக்காக வேலை செய்றீங்களா? காசு கொடுத்தா போய் கூவுறீங்க. யார் அதிகம் காசு கொடுக்குறானோ அவன் பக்கம் நின்று பேசுறீங்க. இல்ல சித்தாந்த ரீதியா ஒருத்தன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க. வேற என்ன செய்றீங்க நீங்க? உங்களை பூரா திரும்ப திரும்ப கேட்கிறேன். என்றைக்காவது ஒரு மதத்தின் பேரை சொல்லியிருக்கேனா நானு? மத மேடையில ஏறி நின்றுருக்கேனா நானு? அடிப்படையாகவே மது, விபச்சாரம், வட்டி இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் தான். ஒரு போதை கடத்தல எனக்கு தொடர்பு இருக்கு என் மீது குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அடிப்படையிலேயே நான் இந்த தத்துவத்தை ஏற்றிருக்கிற, சித்தாந்தத்தை ஏற்றிருக்கவன் நானு. அதனால நான் செய்ய மாட்டேன்னு அதை கோடிட்டு காட்டனே தவிர
நான் முஸ்லீம் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்ற வார்த்தையை எங்கேயாவது பயன்படுத்தியிருந்தேனா? எங்கேயாவது இதுவரைக்கும் பயன்படுத்தியிருக்கேனா? திராவிடத்தின் பக்கம் நிற்கிறேன், நான் திராவிடத்தின் பக்கம் நிற்கிறேன். என்னை வீழ்த்தணும், என்னுடைய பெயரு ஒரு குறிப்பிட்ட சமூகம், அவர்கள் வெறுக்கிற சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கேன். நான் முஸ்லீம் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்ற வார்த்தையை எங்கேயாவது பயன்படுத்தியிருந்தேனா? வீழ்த்தணும், என்னுடைய பெயரு ஒரு குறிப்பிட்ட சமூகம், அவர்கள் வெறுக்கிற சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கேன். நான் உங்களை பூரா திரும்ப திரும்ப கேட்கிறேன், என்றைக்காவது ஒரு மதத்தின் பேரை சொல்லியிருக்கேனா? நானு மத மேடையில ஏறி நின்றுருக்கேனா? நானு உங்க பிரச்சனை என்ன? 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவனு நீங்க குற்றம் சாட்டுறீங்க. எனக்கு இந்த சமூகம் அது இதெல்லாம் நான் பெருசா கணக்கில் எடுத்துக்கிற ஆளே கிடையாது. அடிப்படையாகவே மது, விபச்சாரம், வட்டி இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் தான். அப்படி இருக்கையில் இது போன்ற ஒரு குற்றச்செயலில் என்னை நீங்கள் தொடர்புபடுத்தி பேசுவது என்பது இறைவன் மிகப்பெரியவர். நீங்க தாண்டா உங்க முகப்பு பக்கத்துல நீங்க சார்ந்து இருக்கிற மதத்தின் புகைப்படத்தையும் கடவுள் படத்தையும் வச்சிருக்கீங்க. நானா வச்சிருக்கேன்? என்றைக்காவது பார்த்திருக்கீங்களா என்ன? நீங்க எதுலையாவது ஒண்ணுல என்ன நீங்க காட்ட முடியுமா? நீங்க தான் மதத்துக்கு பின்னாடி ஒளியுறீங்க. நீங்க தான் இந்த குற்ற தொடர்பு மதத்தோட தொடர்பு படுத்துறீங்க. இறைவன் மிகப்பெரியவர். அடிப்படையாகவே மது, விபச்சாரம், வட்டி இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் தான் இறைவன் மிகப்பெரியவர். இவர் இஸ்லாத்தில் இருக்கிறதுனால, ஒரு இஸ்லாமியன்கிறதுனால குற்றம் செய்ய மாட்டாராம், போதைப் பொருள் கடத்த மாட்டாராம். அப்போ ஜாஃபர் சாதிக்கு காஃபிரோ? உலகத்தில் எந்த இஸ்லாமியரும் போதைப் பொருள் கடத்தினது இல்லையா? விபச்சாரம் பண்ணது இல்லையா? திருடினது இல்லையா? இவர் சொல்றாரு சித்தாந்தங்களுக்கு பின்னாடி பாசிஸ்டுகள் ஒழிஞ்சிக்கிறார்களாம். அது யார் அந்த பாசிஸ்ட்னு தெரியலையே. யாராவது தப்பு செஞ்சா நான் தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்குருவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க தான். யாராவது போதைப்பொருள் கடத்தினா நான் போதைப்பொருள் கடத்துகிற தொழில் செய்கிறேன்னா சொல்ல போகிறாங்க? சொல்ல மாட்டாங்க தான். அதுபோல் யாருன்னு இவர் போதைப்பொருள் கடத்துகிறவன்னு ஒப்புக்கொள்ள போகிறாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க தான். ஒருத்தரோட பழகும்போது ஒருத்தர் போதைப்பொருள் கடத்துகிறாரா இல்லை இல்லீகல் தொழில் வேறு எதுவும் செய்கிறாராங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் பழக முடியாது. அதுக்கு அவர் பொறுப்பாகவும் முடியாது தான். அந்த வகையில் இயக்குனர் அமீர் ஏதும் அறியாதவராக தெரிந்து கொள்ளாதவராக இருக்கலாம். ஆனால் இவருக்கு தொடர்பு இல்லைங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்காக எதுக்கு அடிக்கு பயந்தவன் உளர்ற மாதிரி முன்னுக்கு பின்ன மாற்றி மாற்றி பேசணும்? இவர் சொல்கிறத பார்த்தா இவர் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. இதுக்கடையில் தன்னுடைய மதத்தை வேற இழுத்துக்கிறேன். இவ்வளவு காலமாக எவ்வளவோ இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் குற்றங்கள் நடந்திருக்கு. அவர்களெல்லாம் நான் மது, வட்டி, சூது இவைகளுக்கு எதிரான சித்தாந்தம், ஹராமாக சொல்லும் சித்தாந்தத்தில் இருக்கிறேன்னு மதத்தை தெருவுக்கு இழுத்து போட்டதில்லை. இவர் மதத்தையும் தெருவுக்கு இழுக்கிறார். அதில் வேற என்ன சொல்லிக்கிறாரு? நான் எங்கேயாவது மதத்தை இழுத்து பேசியிருக்கேனாங்கிறார். அப்போ இறைவன் மிகப்பெரியவன் என்பது அந்த திரைப்படம் ஒருவேளை சிவபெருமானை பற்றி எடுக்கிறாரோ? இறைவன் மிகப்பெரியவன். நன்றி.